ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்தர்களை பற்றி அரிய பல தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவுபடுத்துங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவாக சித்தர்களுடைய வாழ்க்கை முறையும் சித்தர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய வளங்களையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு பாட்டு இருக்குது. மனித ரூபத்தில் பிறந்து வாழும்போது பல அரிய அற்புதங்களை எல்லாம் புரிஞ்சு முக்தியான பின்னரும் மக்களுக்காக திருவருள் புரியும் சித்தர்களை வணங்குவது அந்த சிவபெருமானையே வணங்குவதற்கு ஈடானது. சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் பார்த்திங்கனாக்கா தனிப்பட்ட எந்த விருப்பங்களும் இருந்தது கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். பொதுவாகவே மனிதர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் வலிகளையும் சித்தர்கள் தாங்கள் உள்வாங்கிக் கொள்வதால் மட்டுமே நம் துன்பங்களெல்லாம் நம்மை விட்டு விலகிச் செல்கிறது என்பது நிதர்சனம். அவர்கள் பெரும்பாலும் மனிதர்களை விட்டு விலகி தனிமையில் இருப்பது எதனால்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் தங்களின் யோக நிலைக்கும் தவத்திற்கும் எந்தவிடத்திலும் இடையூறு இருக்கக்கூடாது என்பதாலே அவர்கள் மனிதர்களை விட்டு சற்று தள்ளி தனிமையில் இருப்பதுண்டு. பெரும்பாலும் மனிதர்களின் துன்பங்களையும் வலிகளையும் நோய்களையும் அவர்கள் வாங்கிக் கொள்வதால் அவர்களுக்கு அந்த பாதிப்பு எந்த விதத்திலும் இருப்பதில்லை. சில நேரங்களில் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்வதுண்டு. சாலை ஓரங்களில் தனக்குத்தானே பேசிக்கொண்டு அழுக்கு உடையோடும் சடாமுடியோடும் அவர்கள் நம்மோடு கலந்து பயணிப்பது உண்டு. பார்ப்பதற்கு ஒரு பைத்தியக்காரனைப் போலவே நம்மோடு பயணிக்கும் சித்தரில் நம் அறியாதவர்களும் உண்டு. ஆனால் நம்மோடு பயணிப்பவர்களில் ஒரு சித்தரும் நம் அருகில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரிவதில்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இறைவனின் சித்தம் கிடைத்தால் மட்டுமே நாம் சிலரை இவர்கள் சித்தர்கள்தான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதன் பிறகுதான் அவர்கள் சித்தர்கள் என்பதும் அவர்களின் ஆற்றல் என்ன என்பதையுமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சித்தர்கள் எப்போதும் தாங்கள் சித்தர்கள்தான் என்பதை வெளிக்காட்டி கொள்ள துணிவதில்லை. அதை அவர்கள் எப்போதும் விரும்புவதும் இல்லை. பெரும்பாலும் அவர்கள் உணவு எடுத்துக்கொள்வது என்பது எப்போதாவது ஒரு முறை என்ற கணக்கில்தான் இருக்கும். அவர்கள் அதிகம் யாரிடமும் பேசுவதில்லை. அப்படி சித்தர்கள் வாய் திறந்து 1-2 வார்த்தைகள் கூறினால் கூட அது நமது பாக்கியம். அவர்கள் எப்போதுமே இயற்கையின் கோட்பாடுகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள். அந்த பிரபஞ்சத்தின் சக்தியை அவர்கள் எப்போதும் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். ஆகவேதான் அவர்களின் ஆயுட்காலம் முடிந்தால் கூட அவர்களுக்கு அதிஷ்டானம் என்ற சமாதி கட்டி அந்த சமாதியை அதிஷ்டானம் என்று அழைக்கப்படுகின்றது. தங்களின் ஆயுட்காலத்தை சித்தர்களுக்கு அதிகரிக்கும் ஆற்றல் இருந்தாலும் கூட அவர்கள் இறைவன் வகுத்த நியதியின்படி தர்மத்தின் வழியில் அவர்கள் அதை பின்பற்றி எந்த நாளில் எந்த நேரத்தில் தங்கள் விதி முடிகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து உயிரோடு இருக்கின்ற போதே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ளிறங்கி
சமாதி நிலையை அடைகிறார்கள். அப்படி அவர்கள் சமாதி நிலையை அடைவதையே நாம் ஜீவ சமாதி என்று குறிப்பிடுகின்றோம். பின்னால் நிகழ இருப்பதையே முன்னரே அறியும் ஆற்றல் பெற்ற இவர்கள் ஜீவ சமாதி அடைந்த பிறகும் கூட ஆற்றல் மிக்க சக்தியாக மற்றவரின் துன்பத்தை நீக்கும் வல்லமை பெற்றவராக இருப்பதை காண முடியும். பகவான் ரமணச மகரிஷி மற்றும் ராம் சுரத்குமார் ஆகியோர் மாபெரும் மகான்கள். மற்றவரின் தீராத நோய்களையெல்லாம் தங்களுக்குள் அவர்கள் வாங்கி கொண்டு தன்னை நாடி வந்த மக்களின் துன்பங்களை துடைத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது தமிழ் இனத்தில் சித்தர்கள் சுமார் 10,000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று கூறப்படுகின்றது. கோடிக்கணக்கிலே சித்தர்கள் நம்மோடு வாழ்ந்து வந்தாலும் கூட இதில் 18 சித்தர்கள் மிக முதன்மையானவர்களாக கருதப்படுகிறார்கள். யுகங்கள் கடந்து தங்கள் தேகத்தை கல்ப தேகமாக உருமாற்றி கொண்டு இன்னும் நம்மிடையே வாழ்ந்து நமது துன்பங்களை துடைப்பதிலே மிக முக்கிய பங்காற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்ட சித்தர்களின் வாழ்க்கை முறையை, அவர்கள் மக்களுக்கு போதித்த விதத்தை, எது இறை எது தர்மம் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த வழியிலே நாம் பயணித்து வந்தோம் என்றால் நாமும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து இன்ப வாழ்வுக்குள் அடியெடுத்து வைப்போம் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்துமல்ல. அப்படிப்பட்ட 18 சித்தர்கள் யார் என்று பார்த்தோமானால் அதிலே மச்சமுனி, அகஸ்தியர், கொங்கணார், சுந்தரானார், கருவூரார், திருமூலர், தன்வந்திரி, கோரக்கர், குதம்பை சித்தர், ராமத்தேவர், இடைக்காடார், கமலமுனி, சட்டமுனி, வான்மீகி, போகர், பதஞ்சலி, பாம்பாட்டி, நந்தித்தேவர், இப்படி இந்த 18 சித்தர்களும் தலைமை சிற்றர்களாக போற்றப்படுகிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் இந்த 18 சித்தர்களின் பின் வந்தவர்கள்தான். இந்த 18 சித்தர்களின் யோக வழியை கடைபிடித்து இன்றும் மக்களுக்காக அரும்பணியாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள்தான். பொதுவாகவே சித்தர்கள் என்றால் சித்தி பெற்றவர் என்று பொருள். சிவத்தை நினைத்து, சிவபெருமானை நினைத்து அகக்கண்ணால் கண்டு தியானித்து தரிசனம் செய்து ஆத்மசக்தியை எழுப்பி தெய்வீக செயல்களையும் நினைத்த காரியத்தையும் செய்பவர்கள்தான் சித்தர்கள். இதையே நாம் சித்து விளையாட்டு என்று கூறுவதும் உண்டு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சித்தர்களின் மகிமையை உணர்ந்த சிலர் பிறகு கோவிலாக சென்றவர்களெல்லாம் கூட இன்று தேடி சென்று சித்தர்களின் ஜீவ சமாதிகளில் தங்கள் குறைகளையும் வலிகளையும் கூறி வான்புகழும் நல்லதொரு செல்வமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்வதை கண்கூடாக காண முடியும். ஆக உங்கள் வாழ்க்கையின் அத்தனை துன்பங்களையும் சித்தர்களின் மீது காணிக்கையிடுங்கள், அவர்களிடம் முறையிடுங்கள். வாழ்வில் பலவிதமான வளங்களை நீங்கள் படிப்படியாக பெற்று மிக மகிழ்ச்சியாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்வீர்கள் என்பதை கூறி, சித்தர்கள் வாழ்ந்த இடம் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் வடம் என்பதை கண்டு நல்லதையே நினையுங்கள், நல்லது மட்டுமே நடக்கும். சித்தர்களின் பல பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் ஆதிக்கடவுள் யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள்.
சித்தர்களின் பலவிதமான ஆச்சரியப்படத்தக்க செய்திகளை ஒவ்வொரு பதிவாக உங்கள் ஆதிக்கடவுள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றுவோம். அதை தவறாமல் கண்டுகளியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் வளங்களை மேன்மைப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.